இருப்பிடம் அமைத்துக் கொள்வதில் எந்த உயிரினத்துக்கு உரிமை கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஒரே மாதிரி உரிமை தான். ஒரு தூக்குனாங்குருவியா அப்படித்தான் கூடு கட்டும். எந்த தூக்குனாங்குருவியாது முன்னாடி தான் அப்படி கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் தான். ஒரு 10 அடுக்கில் நான் கூடு கட்டியிருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் நாங்கள் குடியிருக்கோம், மற்ற ஃப்ளோர்லாம் வாடகைக்கு விட்டுருக்கேன்னு எந்த தூக்குனாங்குருவியும் சொல்லாது. கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதனால் என்னை பற்றி நான் பேச வேண்டியதில்லை. நான் இன்னும் சொல்ல போனால் என்னை கூப்பிடுறது ஒரு பேச்சுக்கு கூப்பிடுனால அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் உண்டு. இங்கே அத்வைதானந்த அண்ணனுக்கு தெரியும், அவருடைய தம்பிக்கு தில்லை செல்வனுக்கு தெரியும். ஒன்றுமே பேசலை, வாங்க நாங்கள் வர்றேன்ட்டேன், அவ்வளோதான். நோ ப்ரொசீஜர். இல்லைங்கதா? மற்றவெல்லாம் 50,000 60,000 கட்டிட்டு தான் கூப்பிட முடியும், சும்மா ஒன்றும் கூப்பிட முடியாது. 10,000 ரூபா கட்டின பிறகு தான் என்கிட்ட பேசவே முடியாது. அது வரைக்கும் என் உதவியாளர் தான் பேசுவார். அட்வான்ஸ் கட்டின பிறகு தான் என் கையில் கொடுப்பாங்க, என்ன தலைப்பு, அப்புறம் தான் பேசுவேன். இதே பேச்சை நான் மலேசியாவில் பேசினா 1 லட்சம், அமெரிக்காவில் பேசினா 5 லட்சம். காஸ்ட்லியான பர்சனாலிட்டி. ஆனால் எங்கள் அத்வைதானந்தன், எங்கள் அன்னை பாலாம்பிகை, என் தாயிட்ட நான் தீட்சை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாழை தீட்சையை நான் ஒரு பெருமான் கொடுத்தார். அன்னையிலேருந்து இப்போ சொல்லும் போதே அப்படி தேவதை வந்து இறங்குது. அன்னையிலேருந்து வாழை தேவதைக்கு நான் அடிமை. வாழை பரமேஸ்வரி, வாழை புவனேஸ்வரி, வாழை திரிபுரை, வாழை ஷியாமலை, வாராகி, பைரவி, அத்தனை வாழை தேவதைகளையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வணங்கிட்டே இருப்போம். இப்போ நாளைக்கு குற்றாலத்தில் பயிற்சி வைப்போம் 3 நாள். எல்லா தேவதையும் எப்படி வணங்கணும்னு சொல்லி தருவேன். வாழை வணக்கம். ஏன்னா நீங்கள் எல்லாமே வாழை தேவதைகள் தான். வாழை தேவதையாக இருந்தால் மட்டும்தான் மனுஷ உடலே கொடுப்பான். இல்லாட்டி இந்த தெருவில் நிற்கிற சொரிநாய் பொட்ட சொரிநாயாக நிற்கணும். நீங்கள் தேவதை அம்சம், நீங்கள் தேவர்கள் அம்சம். ஒரு மனித கூடு கிடைக்கணும்னாலே மேல் உலகத்தில் அவன் டிசைன் அங்கே உட்காந்துருப்பான். உங்களோட டிசைனர் இங்கே மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காதா? அவன் கொடுத்த பிட்டை வச்சு தான் நீ இன்டர்நெட் நடத்திக்கிட்டு இருக்க. அவன் ஒரிஜினல் அவன்கிட்ட இருக்குது. ஒரிஜினல் அத்தனை டேட்டாவும் அவன் வச்சுருக்கான் ஹார்ட் டிஸ்கில். அவன் தான் ஒன்றா டிசைன் பண்ணுறது. அப்போ யாரான்டுவான் அவன் அப்பன் பேர் ஜானகிராமனா, ஜானகிராமனை தட்டு. அவனுக்கு எவன் ஆத்தாளாக இருந்தா? அவர் சீதாலட்சுமி, சீதாலட்சுமி தட்டு. பட்டு இந்த இந்த டைனஸ்டியா இவங்க முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? மூக்கு வந்து சப்பையாக வச்சுருப்பாங்க, கண் சின்ன கண்ணாக இருக்கும், காது பெரிய யானை காது மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் தட்டிட்டு ஓகே பார்த்துட்டு விடுவான். இப்படி தான் உங்களை டிசைன் பண்ணி உங்கள் அம்மாவுடைய கருப்பைக்குள்ளே அனுப்புவானுங்க. அது ஒரு சின்ன மைனூட்டு ப்ரோக்ராமாக தான் வரும். வந்து அப்புறம் நம்ம கருவாகி உருவாகி வந்துடும். அதுதான் மேல் உலக ரகசியம் பூரா ஐயாவுக்கு வந்து அத்துப்படி. பிரம்மா எப்படி அவன் டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கான், மகாவிஷ்ணு எப்படி வச்சுருக்கான், ருத்ர எப்படி வச்சுருக்காரு, இப்படிலாம் நாங்கள் என்ன தவம்னு பண்ணால் தான் அது இந்த தமிழ்நாட்டில் தான் சொல்லி தருவாங்க. இப்போ தவம்னா என்னன்னு கேட்குறேன். அந்த அளவுக்கு மலிஞ்சு போச்சு. ஓகே, அதனால் ஐயா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கு உண்ணுவதில் உரிமை, உடுத்துவதில் உரிமை, இருப்பிடம் அமைத்துக் கொள்வதில் உரிமை, ஊர் சுற்றுவதில் உரிமை. 4 உரிமையாச்சா? சரி. 5வது உரிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, விரும்பிய துணையுடன் வாழும் உரிமை. நீங்கள் எந்த நாய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதில்ல, எந்த கோழிக்கும் சேவலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதில்ல. அதுகளுக்கு பாலியல் உரிமைன்றது கிடைச்சா உண்டு, கிடைக்கலைன்னா கிடையாது, அவ்வளோதான். அதனால் பாலியல் உரிமை என்றது ஏதோ நாங்கள் சைட் அடித்தோம், கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நாங்கள் ஃபஸ்ட் நைட் போகிறோம், ஹனிமூன் போகிறோம், இதெல்லாம் எந்த நாயும் எந்த கழுதையும் எந்த பன்னியும் எந்த உயிரினமும் எந்த யானையும் எந்த பல்லியும் சொல்லிட்டு தெரிய முடியாது. அப்போ அந்த உரிமையும் திருமணம் செய்து கொள்ளும் உரிமையும் உங்களுக்குத்தான், அது ஒரு உயிரினத்துக்கு தான் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட். முதல்ல நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓ, நம்ம பிறவி இவ்வளோ பெருசா? ஒரு கிழவி அந்த காலத்திலே என் அன்பு தாய் சொன்னான், அரிதறிது. வெரி குட். அதாவது சொன்னீங்களே, அளவற்ற மகிழ்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி. அரிதறிதுன்னு என்ன அரிது? சொரிஞ்சிட்ருக்காம மானிடராய் பிறத்தல் அரிது. அடே, மானிடராய் பிறந்த காலையும் அங்கேயே என்ன செய்வான்? உனக்கு பிறவிலேயே கோளாறு, ஹேண்டிகேப்டுன்னு சொன்னால் எல்லாம் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு
அவன் தட்டுவான், எனி ஹேண்டிகேப்டு ப்ராப்ளம்டுவான். ஆமாம், இவன் ஒரு நாயோட காலை ஒடித்தான். காரில் திமிரா போயிட்டு ஆடி காரில் போகும்போது நாய் குறுக்க வந்துச்சு. மாப்பிள்ள இந்த ஸ்பீட்லாம் பிரேக் அடிக்காத, அடிடான்ட்டான். அந்த நாயை காலை ஒடித்ததுனால இவனுக்கு இந்த டேட்டில் இந்த காலை ஒடிக்கிற மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒன்று அவன் நினச்சிவான். அந்த இடத்த ரவுண்டு பண்ணி இந்த டேட்டில் இந்த இடம் வந்து ஒடியணும்னு அடிச்சிருவான். அப்பயே அடிச்சிருவான், உடம்புல அடிச்சிருவான். வினைன்றது எங்கேயெல்லாம் கிடையாது, உடம்பால் செய்த வினை பூரா உடம்புல ஒட்டியிருக்கு. பிறர் மனதை காயப்படுத்திய வினை பூரா மனதில் மூளையில் ஒட்டியிருக்கு, இம்ப்ரிண்ட் ஆகிருக்கும். கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அதை சித்தத்தில் பதிச்சிருவாங்க. நம்ம கொலை பண்ணால் கொலை நீயும் கொலை பட்டு அது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்க. ஆனால் தீர்த்துக்கிறதுக்கும் ஐடியா கொடுத்துருக்காரு ஈசன். ஈசன் அளவற்ற கருணையோட நிகரற்ற அன்பாளன், அதில் சந்தேகம் இல்லை. என்ன வேணாலும் பண்ணியிருக்கியா, சரி என் ட்ராக்குக்கு வந்துட்டியா, சரி அதை தொடச்சி எடுக்கிறேன், அது சின்ன சின்ன பிரச்சனை வரும் தாங்கிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்லுவார். ஓகே, இப்போ பாலியல் உரிமை 5வது உரிமை, உண்ணுவதில் உரிமை, உடுத்துவதில் உரிமை, ஊர் சுற்றுவதில் உரிமை, இருப்பிடம் அமைத்துக் கொள்வதில் உரிமை, விரும்பிய துணையுடன் வாழும் உரிமை. இந்த 5 உரிமையும் மனித இனம் நன்றி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க. ஆமாம். கவர்னர் ஐயாவின் அற்புதமான உரைகளை தொடர்ந்து கேட்க கவர்னர் கர்ஜனை அபிஷியல் என்ற புதிய சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.